ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குரு பகவான் மற்றும் சனி பகவான், அதே போல் லாஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்டில் ராகுகேது பகவான், இவங்களுடைய செயல்பாடை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுது, நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய மிகப்பெரிய கேள்வியான இந்த வருடமாவது என்னுடைய வேலையில் நிரந்தர வேலை இருக்குமா? சில அன்பர்கள் கேட்காங்க, இந்த வருடமாவது என்னுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை அதிகமாக வர கேள்வி இந்த 2 கேள்வி தான். திருமணம், வேலை, இதை சார்ந்து அதிகமாக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற நம்மளுடைய நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு சிறப்பான வருடமாக இருக்க போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்க முடியுங்கிற மிகப்பெரிய ஆளுமை குணம் கொண்ட யாருன்னு தெரிஞ்சு போச்சா? உங்களை பற்றி தான் பேச போகிறோம். மேசராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கம் முதல் கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். குரு பகவானோ இந்த தமிழ் புத்தாண்டு கரெக்டாக சித்திரை மாதம் 1ஆம் தேதி நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரியன் மேச ராசிக்குள்ளே உள்ளே வந்தோடனே தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவோம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்குள்ளே சூரியன் வருகின்ற இந்த அற்புதமான மாதம், இந்த மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை 12 மாதங்களும் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக செக் பண்ணி பார்த்தா, மெயினாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய மன அழுத்தம், மிகப்பெரிய போராட்டம். இந்த மன அழுத்தம் என்பது மேசராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடமாக இருக்குன்னா, மேக்சிமம் பார்த்திங்கன்னா 3 வருடமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 9 மாத காலமாக நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சிட்டிங்க. யாரெல்லாம் ரொம்ப கேர் பண்ணிங்களோ அவங்களுடைய அதை சுய ரூபத்தை காட்டக்கூடிய தன்மையில் காட்டிட்டாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய காலம், நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலம் எப்போ உருவாகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட சித்திரை மாதம் முதல் உருவாகுது. மேக்சிமம் ஆனி முதல் அற்புதமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சனி பகவானுடைய தாக்கம் பொருளாதார விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிக்கலை கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைய பொருளாதார தடை. அதுபோல் சில மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடிங்கிற ஒரு போராட்டமும் இருந்துச்சு. ஸோ இந்த அத்தனை விதமான செயல்பாடுகள்லையும் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, நம்ம மனசார எதை நினச்சி செய்கிறோமோ அதை அப்படியே முடிக்கணும், மனதுக்குள்ள ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய தன்மையிலேருந்து வெளியே வரணும், நம்மளாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆனி மாதம் முதல், இந்த 2026 ஆனி மாதம் முதல் உறுதியாக நிறைவேறப்போகுது. இந்த ஆனி மாதம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகிறார். அப்போ கடகராசிக்குள்ளே அவர் போன உடனே உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு தன்னுடைய பார்வையை அப்படியே கொண்டு போய் அங்கே உட்கார்ந்தோடனே அவருடைய பார்வைகளில் நிறைய மாற்றங்கள் உண்டு. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு 3 வருட காலமாக நீங்கள் போராடின போராட்டத்துக்கு ஒரு விடை கிடைக்கும். உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி உங்களுடைய கேரக்டரை, உங்களுடைய மிகப்பெரிய ஒரு நல்ல குணத்தை நீங்கள் எப்படிலாம் வாழணும் ஆசைப்பட்டீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக
உங்களை வாழ வைக்க வேண்டிய சூழ்நிலை சூழ்ச்சியாளர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறேன்னா கேள்வி நிறைய உதயமாயிடுச்சு. ஏன் நம்ம இப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே ஏன் இந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை? நம்ம ஏன் வீண் பலி சுமந்துக்கிட்டே இருக்காங்க? நம்ம எது செஞ்சாலும் குத்தங்காங்களே, இது எப்போ சரியாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்கீங்களா? உங்களுடைய அற்புதமான கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய தன்மை ஆனி மாதம் முதல் உண்டு. ஹெல்த்தில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மேசராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 வருடத்தில், அதுவும் இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2025 மார்ச்லேருந்தே பல மேசராசிக்காரங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருந்துச்சு. நீங்கள் ரியாலிட்டியாக வேலை பார்த்தாலும் வேலையை பார்க்கலன்னு சொல்லி உங்களை வெளியே அனுப்பியிருப்பாங்க. அப்போ ஏன் இப்படி ஒரு அழுத்தம் வருது, ஏன் இப்படி குழப்பம் வருதுன்னு நிறைய கேள்வி வச்சுருந்தீங்களா? இனிமேல் அந்த கேள்விக்கு ஒரு சரியான விடை. உங்களுடைய வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலை கண்டிப்பாக உண்டு. அது மேசராசிக்காரங்களை யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ உங்களுடைய வேலையில் உறுதியாக ஒரு வெற்றி கனி பறிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் தான் பதவி உயர்வு அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஒரு நிலையான ஒரு தன்மையில் நீங்கள் வாழக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. யார் யாரெல்லாம் மேசராசிக்காரங்களில் சொந்த தொழில் வச்சுட்டு தொழிலில் போராட்டம் 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 அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ இனிமே தான் உங்கள் தொழிலில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. உறுதியாக உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உங்களை வளரவே விடக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வளர்ந்து காட்டக்கூடிய உங்களுடைய வளர்ச்சியை ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். அவருடைய அற்புதமான பார்வை மூலமாக அசால்ட்டாக சமாளிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த புத்தாண்டில் பொருளாதாரம் சிறப்பாக வரும். ஓகேவா? பொருளாதாரம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றவாறு இந்த புத்தாண்டு முதல் சித்திரை மாதம் முதல் ஆனி மாதத்திலிருந்து அற்புதமாக இருக்க போகுது. ஆனால் இருந்தாலும் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? கரெக்டான செலவுகளுக்கு பயன்படுத்தணும். தேவையில்லாத செலவுகளை பயன்படுத்தி உங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணக்கூடாது. சுப விரய செலவு பயன்படுத்தலாம். சுப விரய செலவுனா என்னென்னா, ஒரு வீடு கட்டக்கூடிய செயல்பாடு, உங்கள் வீட்டை திருமணத்துக்கான விஷயங்கள், உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நல்ல பொருட்களை என்ன பண்ணலாம்? நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஒரு உறுதியாக தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறேன்னா, மனசார கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சேர்த்து வச்ச ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் இழக்காமல் பாதுகாக்க முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதேபோல் யாருக்குமே வாக்கு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களை கவனமாக இருக்கணும். நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாமல் முடிச்சு காட்டி சொல்வது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாக இந்த புத்தாண்டு மேச ராசி என்பவர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. மேச ராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு அப்படின்னா, மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சூரியன் வழிபாடு பண்ணுங்க. ஓகேவா? சூரியன் வழிபாடுனா சிவன் கோயிலில் போய் சூரிய பகவானை பார்க்கணும், மனசார அவரை வந்து கும்பிடணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவன் கோயிலில் உள்ள நந்தி பகவானையும் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் உறுதியாக நன்மை மட்டும்தான் நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மேச ராசிக்காரங்களுக்கு குறைந்தது 75% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய
நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். எப்பொழுதும் எங்கேயும் சிரித்த முகத்துடன் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு மெழுகுவர்த்தியாக உருவாக்கி உருகி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக எல்லா கிரக பயிற்சியை விட சனி பயிற்சி உங்களை மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. நிம்மதியான தூக்கம் இல்லாமல் நீங்கள் போராடின போராட்டத்துக்கு அளவு கிடையாது. யார் மேலே ரொம்ப நம்பிக்கையை வச்சு இவங்க தான் நம்ம வாழ்க்கை, இவங்க தான் நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அவர்கள் மூலமாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்துக்கு ஒரு அளவு வைக்கணும்னா அது எத்தனை டிஜிட்டல் அதாவது 0000 போட்டு எத்தனை நம்பர்ஸ் போட்டாலும் அதை வந்து அதுக்குள்ளே அடக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய ஒரு வெயிட் தாங்க முடியும் அப்படின்னா குறைஞ்ச ஒரு 80 அல்லது ஒரு 100 கிலோனாலும் உங்களுடைய பாரத்தின் அளவு குறைஞ்ச 1000 இருக்கும். அந்த அளவுக்கு நிறையா மன அழுத்தங்களை நீங்கள் சந்திச்சு வந்தீங்க. இந்த மன அழுத்தங்கிறது எல்லா ராசிக்குமே இயல்பாக உண்டு, அது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு மட்டும் அதனுடைய தன்மை ஏன் அதிகமாகுது? எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நாங்கள் மட்டும் ஏன் அதிகமாக கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது முதன்மையான விஷயம் என்னென்னா, சந்திர பகவான் இங்கே தான் என்ன பண்ணுறாருன்னா உச்சம் அடைகிறார். ரிஷபராசி தான் சந்திரன் உச்சம் அடைகிறார். அதே ரிஷபராசி தான் சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெறுகிறார். அப்போ இந்த சந்திரன் சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இயங்குவதனாலேயே மற்றவர்களுடைய கர்மாவை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மனதுக்கு பிடித்த நபர்கள் கொடுத்து வந்த அழுத்தம், பிரச்சனை உங்களை விட்டு வெளியேறும். போலியான உறவுகள் இன்னும் உங்கள் கூட இருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்போ சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட உறவுகள் ஏதேனும் இருந்தால் அவர்கள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. வெளிப்படையாக அவர்களுடைய செயல்பாடில் நிறைய விஷயங்கள் தெரியும்.
அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இவங்க போலியானவங்கன்னு. ஸோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடுவாங்க. உண்மையான ஒரு பாண்டிங் எதிர்பார்க்கீங்களா? ஆக்சுவலாக என்னை பொறுத்தளவு ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் உண்மையான அன்பு காட்டுறேன், எனக்கு நீ அன்பு மட்டும் கொடு, வேறு எதுவுமே வேண்டாம், உனக்கு நான் எல்லாமே செய்கிறேன், நீ வீட்டில் கூட இருப்பா, நீ வேலைக்கே போக வேண்டாம், நீ வீட்டில் இரு, நான் கூட உனக்கு உழைச்சி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க், இன்னும் அதாவது 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 15 மணி நேரம் கூட நான் வேலை பார்த்து உங்களுடைய நேரத்தை நானே எடுத்துக்கிறேன், எனக்கு அன்பை மட்டும் கொடுங்க தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய நிலையில் ஒரு ரியாலிட்டி தன்மை கிடைக்க போகுது. உண்மையான அன்பு, உண்மையான பாசமுள்ள உறவுகள் உங்கள் கூட இனிமேல் பயணிக்க போகிறாங்க. அதே போல் திருமணம் முடியலை, திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரன் அமையலை அப்படின்னு ஏதேனும் வருத்தம் இருக்குன்னா, உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் கிட்டத்தட்ட ஆனி மாதத்துக்கு பிறகு, சித்திரையிலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆனால் ஆனி மாதத்துலேருந்து தான் இந்த நட்பு, உறவு, காதல், அன்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, ஸோ இந்த கூட்டு அமைப்புக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க காதலில் சிக்கி ஏமாந்தவங்களும் கல்யாணம் முடித்த பிறகு அதிகமாக அதாவது வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்தித்தவங்க தான் அதிகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 3 வருடங்களில் நீங்கள் பட்ட ஒரு மன அழுத்தத்துக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அது உறுதியாக ஆனி மாதத்துலேருந்து அற்புதமாக இருக்க போகுது. உங்கள் லைஃப் ஒரு ரிலாக்ஸாக இருக்க போகுது. இதில் சனி பகவான் வேறு உங்களை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவருடைய 3ஆம் பார்வை மூலமாக திருக்கணித முறைப்படி பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ அவருடைய பார்வையோடைய தாக்கம் ஓவர். யார் யாரெல்லாம் உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்துனாங்க, உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்கங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் நம்மளுடைய சனி பகவான். ஆனால் அவர் வெளிச்சம் போட்டு காட்டினாலும் உங்களுடைய மனசு இன்னும் ஒரு பாரம் இருந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் யார்கிட்ட பேசுகிறனாலுமே கொஞ்சம் யோசிக்கிறீங்க, இது உண்மையான பாசமா போலியான பாசமா, நம்மகிட்ட பேசுகிறவங்க உண்மையாக தான் இருக்காங்களான்னு நீங்கள் ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த குழப்பத்துக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேலே படப்போகுது. ஸோ குரு பகவான் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பது மூலமாக சனி பகவான் 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் லைஃப்பில் இன்னொரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். புதிய வாழ்க்கை, புதிய திருப்பம், புதிய முன்னேற்றம், வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம் தான் உறுதியாக சொல்லலாம். நம்ம ரிஷபராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, 4ஆம் இடத்தில் கேது போவான். அப்போ 4ல் கேது இருந்தால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் இப்போ காலகட்டத்தில் அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இருக்கவங்களுக்கு கொண்டாட்டம். எப்படின்னா, உங்களை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மகிழ்ச்சியாக இருக்கேங்கிறத ஸ்டேட்டஸ் வச்சு காட்டாதீங்க. ஓகேவா? நீங்கள் காட்டு ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லி கேஷுவலாக நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, வந்துடுவாங்க. உடனே பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு ஏறி பஸ்லேயே ஏறி வந்தாச்சும் எப்படியாவது உங்களுக்கு ஒரு டாமினேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. ஸ்டேட்டஸ் தான் வச்சாவேன்னு ஒரு தீர்மானத்தில் இருந்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு உங்களை யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்கன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், கைடு பண்ணுங்கள், இல்லைன்னா பிளாக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த புத்தாண்டில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் புத்தாண்டு முதல் 12 மாதங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாகவே மகாலட்சுமி வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும்
முன்னெடுத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். நீங்கள் அதனால் மகாலட்சுமி அன்னையை போய் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உறுதியாக அன்னையோடைய ஆசீர்வாதம் மூலமாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ சதவீதங்கள் வெற்றியை கொடுக்க போகுதுன்னா 70% வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை நீங்கள் உறுதியாக அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் ரொம்ப சிந்திக்க வச்சிட்டார். அப்போ இந்த சிந்தனைகளுக்குரிய விஷயங்களில் எப்போ ரிசல்ட் கிடைக்கும், எப்போ ஒரு மாற்றங்கள் கிடைக்கும், ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சொல்லி நீங்கள் காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலிருந்து வேலையில் முன்னேற்றம் உண்டு. வேலை தேடிக்கிருக்கீங்க, இல்லை வேலையில் இழந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே போல் கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தவிக்கிற நம்முடைய மிதுன ராசிக்காரங்களுடைய மனநிலையிலிருந்து ஒரு மாற்றம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய லைஃப்பில் கடன் 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 எல்லா விஷயங்களிலும் இந்த கடன் பிரச்சனை முதன்மையாக உங்களுக்கு நிற்கிது. எப்படா கடன் அடைப்போம், எப்பப்பா நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக ஒரு ஏற்றம் உண்டு. அதுபோல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிதுனராசிக்காரர்களை உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருந்தால் உறுதியாக அந்த பாதிப்பு சரியாகிவிடும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலை இழந்ததுக்கான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன். மிதுன ராசிக்காரங்க ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டு நிற்கிறீங்கன்னா
அதற்கு உங்களுடைய தன்மை கிடையாது. நீங்கள் யாரை வந்து வேலைக்கு சேர்த்து விட்டீங்களோ, யாருக்கு வேலை கற்றுக் கொடுத்தீங்களோ, அவர்களுடைய சூழ்ச்சியினால தான் நீங்கள் வேலை இழப்பீங்க. மெயினான பிரச்சனையே அதான். அப்போ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக ஆணி மாதத்திலேருந்து இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ், மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, உங்களை வந்து இவ்வளவு நாட்களாக மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த, இந்த பிரச்சனை எப்போ வெளியே போகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்காக சாதகமான சூழ்நிலையை கொடுக்க ரெடியாக இருக்கு. உங்கள் மேலே வீண் பழி சுமத்தி தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணி உங்களை காயப்படுத்தி உங்களை என்ன படாதப்படுத்தினாங்களோ, அதான் சொன்னால் மனுஷன் படுற பாடு படாத பாடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுத்தாங்களோ, அந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வர போகிறீங்க. நீங்களாக இருக்க போகிறீங்க. இன்னொரு விஷயம், மன நிம்மதி கிடைக்க போகுது. உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதே போல் வந்து இன்னொரு விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், மிதுன ராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2.5 வருடம் அல்லது 3 வருட காலமாக எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க, அல்லது எவ்வளோ தூரம் உங்களுடைய மனசில் கவலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கூட பிறந்த உறவுகளும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். கூட இருந்த நட்புகளும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். யாரை நம்பாமல் இருக்க அப்படிங்கிற குழப்பத்தில் தான் உங்கள் லைஃபே ஒரு 3 வருஷமாக டேர்னிங் போய்கிருக்கு. அப்போ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த புத்தாண்டு இருக்க போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக தொழில் ஸ்தானத்தில் வெற்றி. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவரை வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு போனேன் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா உறுதியாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக கிடைக்க போகுது. அதே போல் ஏற்கனவே தொழிலில் இருக்கீங்க, அந்த தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலை கொண்டு வர முடியல, அப்போ இதில் எப்படி ஸ்டாண்டர்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்கள் தொழிலில் சரியான சிந்தனைகள் மூலமாக நீங்கள் சிறப்படைய போகிறீங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க உங்கள் பிரச்சனைக்கு சிந்திக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். அடுத்தவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறதா அப்படியே அற்புதமாக கொடுப்பீங்க, அப்படியே அசால்ட்டாக கொடுப்பீங்க. ஏதோ அல்வா சாப்பிட்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு உங்களால் தீர்வு கண்டுபிடிக்க முடியல. அதில் பல குழப்பங்கள் வருது. ஸோ அந்த நிலையிலிருந்து மாறப்போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் வீண் வம்பு வழக்கு பிரச்சனைகள், தேவையில்லாத கெட்ட பேர்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கிரகமைப்பு ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் குரு பகவான் அமர்ந்து டைரெக்டாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த ராகுவை பார்த்துக்கிந்தார். அப்போ இந்த கரெக்டாக ஆனி மாதத்துக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, நம்ம குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ குரு ராகுவை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்லை உங்கள் அப்பாவுக்கு தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத நட்புகள் மூலமாக ஏமாற்றம் வரலாம். ஸோ அப்பாட்ட போய் உட்காந்து பொறுமையாக பேசுங்க. ஏன்னா நம்முடைய சிவபெருமானுக்கே ஒரு மிகப்பெரிய அறிவுரை, அற்புதமான விஷயங்களை கூறியது யாருன்னா அவருடைய மகன் நம்முடைய முருகன் தான். அவரே வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் உங்களுடைய அப்பாட்ட, அப்பா என்னுடைய ராசி நடிப்பில் இப்படிலாம் கிரக நிலை இருக்குது, நீ யாரையும் நம்பி ஏமாந்துடாத, நீ கவனமாக இருப்பா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ மிதுன ராசி அன்பர்களை பெற்றெடுத்த அப்பா அம்மார்கள் உறுதியாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் வேறு மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய குழந்தையின் ராசியின் அடிப்படையில் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும்.
கவனமாக இருந்தால் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போடுறீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போடுங்க. நீங்கள் நல்ல நோக்கத்துடன் போடுவீங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அது தேவையில்லாமல் பயன்படுத்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத விஷயங்களை அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா, உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு முதல் மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எத்தனை சதவீதங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுன்னா, குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 80% உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் உண்டு, பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மிதுனராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹைகிரீவர் வழிபாடு செய்வது மூலமாக கவலைகளை மறந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயம் உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா அப்படின்னா, குரு பகவான் தான் கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசிக்குள்ள குரு பகவான் கிட்டத்தட்ட ஆனி மாதம் உள்ள வந்துற இவ்வளவு நாட்களாக உங்களை ஆட்டி படைச்ச அத்தனை பிரச்சனைகளுமே உங்களை விட்டு வெளியே போகுது. ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஆற்றல் உறுதியாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்புறம் காதல் 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 மோதல் 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரங்க தான் நம்முடைய கடகராசிக்காரங்க. ஒரு 3 வருட காலமாக அல்லது 4 வருட காலமாக யார் மேலாம் ரொம்ப அன்பு வச்சு இவங்க தான் நம்முடைய வாழ்க்கை துணைன்னு நினச்சி காதலிச்சிங்களோ, இவங்க தான் நம்மளை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்பு வச்சிங்களோ,
அவர்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், போராட்டம் சொல்ல மாளாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க. பொதுவாகவே நம்ம பல வீடியோ சொல்லியிருக்கோம். கடகராசிக்காரங்க யார் மேலே அன்பு வைக்கிறாங்களோ, யாரை ரொம்ப லவ் பண்ணுறாங்களோ அவர்களே இவர்களுக்கு வினையாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். உங்களுடைய ரியாலிட்டி செயல்பாடை நீங்கள் எப்போ இழக்கிறீங்க அப்படின்னா, அந்த காதல்ங்கிற ஒரு விஷயத்தில் போய் தான். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சந்திரனே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வலிமை இழக்கிறார். 5க்குரியவன் உங்கள்கிட்ட வலிமை இழக்கிறார். அப்போ பொதுவாகவே கடகராசிக்காரங்களை உண்மையாக லவ் பண்ணுறவங்க யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, கஷ்டப்படவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய கஷ்டத்தையும் வாங்கக்கூடிய ராசி தான் கடகராசி. ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகளை எப்படி 5 குழந்தையாக இருந்தாலும் சரி, 10 குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை 2 குழந்தையாக இருந்தாலும் சரி, அரவணைத்து எல்லா குழந்தைகளுக்கும் தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்து குழந்தைகளை வளர்க்காங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உயர்வு எல்லாத்தையுமே கூட இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. ஆனால் அவங்க யாருமே உங்களை கேர் பண்ணது கிடையாது. ஸோ இந்த அழுத்தம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குல்ல, நம்மளை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, நம்ம ரியாலிட்டி அன்பை காட்டினா கூட நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் இருக்கிற கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நிலையான தன்மையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பல முயற்சி எடுத்தும் திருமணம் நடக்கவே மாட்டேங்கி, அது 80 கிட்ஸாக இருக்கட்டும், 90 கிட்ஸாக இருக்கட்டும், அல்லது நம்ம இப்போ உள்ள 2K கிட்ஸாக கூட இருக்கட்டுமே, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்குள்ளே குரு பகவான் வருவார். ஆனால் பொதுவாகவே ஒரு கருத்துக்கள் இருக்குது, ஜென்ம குரு ஒரு மனசை ரொம்ப அழுத்தத்தை கொடுப்பார், நிறைய ஒரு டாமினேஷனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே. அப்போ குரு பகவான் உள்ளே வந்தோன்னு நிறைய மாற்றம் வரும்னு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது 12 ராசியில் உங்களுக்கு மட்டுமே ஒரு விதிவிலக்கு உண்டு. ஏன்னா நம்மளுடைய குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடே கடகராசி தான். அவர் உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி கடகராசி. அப்போ தன்னுடைய பிடித்த வீட்டில் உட்கார்ந்துருக்க குரு பகவான் நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறார். மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்து சனி பகவானுடைய தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறார். உங்களுடைய மனசில் உள்ள எல்லா கவலைகளுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளை என்னென்ன தடைகள் இருந்துச்சோ, என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதை விட்டு வெளியே வர போறீங்க. மேலும் கடகராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த புத்தாண்டு முதல், அதாவது சித்திரை மாதம் முதல் ஆனி மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. திடீர் ஏற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம். நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமையுன்னு, அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 8ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். தற்போது வரை ஒரு வருட காலமாக ராகு பகவானை கிட்டத்தட்ட குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்த்துக்கிறதுனால நிறைய பிரச்சனை உங்களால் தப்பிக்க முடிஞ்சிச்சு. இப்போ ராகு அந்த 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால வண்டி வாகனங்களை கவனமாக போகணும். அதே போல் இவ்வளவு நாட்களாக நீங்கள் மற்றவங்களை நம்பி வந்தீங்கல்ல, இவங்கள தான் நம்பியிருந்தேன்னு அந்த விஷயங்களை நம்ம விட்டுறணும். நீங்கள் உங்களை மட்டுமே நம்பணும். உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங்கை கொடுக்க போகுது. ஸோ அதுக்கான அற்புதமான தருணம் தான் இந்த தருணம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய குடும்ப சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு கவனமாக இருங்க. பொதுவாகவே வாக்கு யாருக்கு கொடுக்காது. ஸோ இதிலெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரர்களாகி நீங்கள் கவனமாக இருந்தால் உறுதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும். அதுவும் கடகராசியில் பூச நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலமாக
எல்லா விதமான சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயம் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விஷயங்களையும் போராட்டம் 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 மட்டுமே உங்கள் லைஃபாக இருந்துச்சு. ஒரே விஷயத்த பல தடவை செய்ய வேண்டிய தன்மை இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புலம்பல் இல்லாத வாழ்க்கை, குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% மதிப்பெண் கொடுக்கலாம். 65 வரை மேக்சிமம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்மன் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய லைஃப்பில் எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் அம்மனுடைய ஆசீர்வாதம் மூலமாக நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு திருப்பும் முனை உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன? இந்த தமிழ் புத்தாண்டில் பெஸ்டான விஷயம், பஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மனசு விட்டு சிரிக்க போறீங்க, மனசார நிம்மதியாக இருக்க போறீங்க. இன்னொரு விஷயம், மன மகிழ்ச்சி கிடைக்கலங்கிற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு உறுதியாக மன மகிழ்ச்சி கிடைக்க போகுது. இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இல்லையா? ஒரு கிட்டத்தட்ட பொதுவாகவே நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க சனி பகவானுடைய தாக்கத்தில் ஒரு 2.5 வருடம், இப்போ நம்முடைய நெல்லு கிரகமான கேது பகவானுடைய தாக்கத்தில் ஒரு 9 மாத காலமாக 10 மாத காலமாக நிறைய படாத பாடுபட்டீங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை குத்தம் கண்டுபிடிக்கக்குன்னே ஒரு டீம் இருக்கும். நீங்கள் மனசார அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுவீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவங்களுடைய சரியான
ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மையில் அவங்களுக்கு என்ன தீர்வு வேணுமோ அந்த தீர்வு கிடைக்கணுங்கிறக்காக நீங்கள் போராடினீங்க. ஒரு படத்தில் ஒரு 2-3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நடுவில் போய் வடிவேல் சார் வடிவேல் போய் விலக்கி விடுவார். கடைசியில் பிரச்சனை என்ன ஆகும், இவர் மேலே திரும்பிடும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கடந்த ஒரு 2.5 வருடம் 3 வருட காலமாக நீங்கள் யார் யார் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி விட்டீங்களோ கடைசியில் அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்துக்குரிய காரகத்தமாக அதாவது ஒரு நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்குரியவர்னு சொல்லி உங்கள் மேலே பழி போட்டிருப்பாங்க. அப்போ நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு. பொதுவாகவே ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை மீளக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. மனசளவில் உங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் உருவாகக்கூடிய தன்மை தான் கடந்த காலங்களில் நடந்துக்கிருக்கு. மிகப்பெரிய டிப்ரெஷன், அதுலேருந்து வெளியே வர போகிறீங்க. மனதளவில் உள்ள டிப்ரெஷன் தான் ஹெல்த்தில் பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. பொதுவாக நம்ம டாக்டர்ஸை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ரொம்ப ஏதாவது கவலைப்படுறீங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது மனசில் போட்டு டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்கீங்களா, ஏன்னா உங்களுக்கு ஒரு செக் பண்ணும்போது ஹெல்த்தில் அதிகமான பாதிப்புலாம், ஆனால் மன ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கனால இப்போ ஹெல்த்தில் உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வருது, கழுத்து வலி முதுகு வலி சார்ந்த விஷயங்கள், அதேபோல் ஒரு படபடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னா கேது பகவான் ராசிக்குள்ளே இருக்கார் இல்லையா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சரியான பாதைகளை திசை திருப்பி விடுறாங்க. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் வருது. நம்ம கரெக்டாக முடிவெடுத்து போகிறோம், நம்மளை ஏன் மாற்றி விட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்க. ஸோ அந்த மன அழுத்தத்திலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய தருணம் தான் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலேருந்து அற்புதங்களை பெறக்கூடிய தன்மை இருக்குது. அதேபோல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா திருமண வாழ்க்கை தான். உங்களுடைய நட்பு, உங்களுடைய உறவு படுத்துகிற பாடு பெரும்பாடு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நீங்கள் எவ்வளவோ புரிய வச்சிங்க, ஆனால் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறவே முயற்சிக்க கூட இல்லை. அப்போ 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிருக்காரே, அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்து நிறைய பிரச்சனை கொடுப்பான்னு எதிர்பார்த்தோமேன்னு சொல்லி பல வீடியோ பார்த்தீங்க. ஆனால் நம்ம சொல்லியிருப்போம் ஏற்கனவே, சனி பகவானுடைய பார்வையினால் நீங்கள் பட்ட பாடுதான் பெரும்பாடு இல்லையா? ஆனால் 8ஆம் இடத்துல சனி உட்காந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கார். அப்போ அந்த 2ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு தன வாக்கு ஸ்தானத்தில் நிறைய பிரச்சனை வருது. ஸோ அந்த ஸ்தானத்தை ஒரு வலிமைப்படுத்தக்கூடிய தன்மையில் நம்மளுடைய குரு பகவான் 9ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக போகுது, பிரிந்த உறவுகள் ஒன்றிணையக்கூடிய பாக்கியம் உண்டு. குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கேன், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் ஒற்றுமையாக இல்லை, ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கை இருக்குது, எவ்வளோ தூரம் உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அவங்க உங்களை புரிஞ்சுக்கிற கூட தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற நிலைமை மாறப்போகுது. எங்கேயா ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த பணம் வரமாட்டேங்கி, அந்த பணம் வந்தால் இந்த பிரச்சனை போல சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயங்களை ஒரு ஏற்றம் உண்டு. அதுவும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சிம்மராசி பெண்களுக்கு கிட்டத்தட்ட தன்னுடைய கணவருடைய குடும்பத்தினால் ஏற்பட்ட பிரச்சனையை சொல்லி மாளாது. அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டத்தை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்க. பூர நட்சத்திரக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக நீங்கள் உங்களையே தொலைச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். உங்களுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட்டிங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை தொலைச்சிட்டிங்க. நீ கண்ணால் பார்த்தா ஒரு பார்வையிலே பல அர்த்தங்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க மற்றவங்க. ஆனால் இப்போ நீங்கள் வார்த்தைகளால் சொல்லி கூட உங்களுடைய வார்த்தைகளை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூட தயாராக இல்லை. அவ்வளோ தூரம் உங்களை டிப்ரெஷனை உண்டு பண்ணாங்க. ஸோ அவ்வளோ பிரச்சனை வெளியே வர போகிறீங்க. உங்களுடைய சந்தோஷத்தை இந்த புத்தாண்டு முதல் உறுதியாக நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான தருணம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும்
அல்லது உங்களுடைய கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உண்டு. அந்த விவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பெருசாக்கி சின்ன ஓட்டையை பெரிய ஓட்டையாக்கி வெடிக்க வச்சுருவாங்க. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். உங்களை பற்றி உங்களையே குறை சொல்கிறாங்க, உங்களுடைய வெற்றிக்கு ஒரு பாதை செல்லக்கூடிய விஷயங்களில் தடையை ஏற்படுத்துகிறாங்க, நீங்கள் சரியான வெற்றி பாதையை அமைச்சு போகணும்னு நினைக்கும் போது உன்னால் முடியாது, நீ செய்யாதன்னு சொல்லி ஏதாவது ஒரு டிப்ரெஷனை உண்டு பண்ணுறாங்கன்னா தயவு செய்து மற்றவங்களுடைய பேச கேட்காதீங்க. நீங்கள் உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு செஞ்சீங்கன்னா உறுதியாக கோச்சார கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங்கை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு தன்மை நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக உண்டு என்பது நிதர்சனமான உண்மை. இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் லைஃப்பில் எத்தனை சதவீதம் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, குறைஞ்சது சிம்மராசி என்பவர்களுக்கு 72% மேக்சிமம் 70 to 72% மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கோச்சார கிரகங்கள் தருகின்றன. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் விநாயகர் வழிபாடு. விநாயகரை பிடிச்சிக்கோங்க. விநாயகரை பிடிச்சி மனசார வழிபாடு செய்யும்போது உறுதியாக கிரகங்கள் ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க சிரமம் இல்லாமல் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், பெஸ்ட்டான விஷயம், இந்த புத்தாண்டில் கோச்சார கிரகங்கள் என்ன விஷயத்த உங்களுக்கு அப்படியே அற்புதமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, உங்களுடைய கவலைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறாங்க. உங்களுடைய முயற்சியில் என்னென்ன தடைகள்லாம் இருந்துச்சோ அத்தனை தடைகளும் வெளியேறப்போகுது. கிட்டத்தட்ட கன்னிராசிக்காரங்க பட்ட பாட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு படாத பாடு பட்டீங்க. போராட்டம் அப்படின்னா பக்கத்தில் கண்ணின்னு எழுதிடலாம். அதிகமான மன அழுத்தம்னாலும் கன்னிராசின்னு எழுதிடலாம். ஏன்னா ஒரு 3 வருட காலத்தில்
என்னென்ன விஷயங்கள்லாம் முயற்சி எடுத்து உங்களால் முடியல அப்படின்னு எழுதுறா இருந்தால் ஒரு டஜன் எழுதி வச்சுருவீங்க. நான் என்ன விஷயங்களுக்கு முயற்சி எடுத்தேன், விடாமுயற்சி எடுத்தேன், ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பாயிண்டில் எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. மற்றவங்கள பற்றி யோசித்து 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 மற்றவங்களுடைய கவலைகளை அதிகமாக சிந்திச்சு 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 கடைசியில் என்னாச்சு, உங்களுடைய எனர்ஜி பவர் குறைஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட நம்ம பல வீடியோவில் கேட்டது தான் இப்போது நம்ம நேயர்கள் கேட்கக்கூடிய விஷயமும். கன்னி ராசிக்காரங்க நீங்கள் நிம்மதியாக தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா 3 வருடமா 6 வருடமா அப்படின்னா அதிகமான நண்பர்கள் இப்போ 6 வருடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 வருடம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60% வந்துருச்சு. உங்களுடைய நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் இழக்கக்கூடிய தன்மை தான் இருந்துச்சு. சரி, இந்த தன்மை உங்களுடைய வாழ்க்கையோடைய சூட்சுமத்துக்காண்டியா, உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றிக்காக இப்படி தூங்காமல் இருந்தீங்களான்னா கிடையவே கிடையாது. உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்பு, உங்களுடைய சொந்த பந்தம் இவங்களுக்காண்டி யோசித்து 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 உங்கள் லைஃப்பில் உள்ள நல்ல சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டீங்க. பிள்ளை அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லலாம். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதை தான் உங்களுடைய வாழ்க்கை. உங்களை கஷ்டத்தை உண்டு பண்ணிட்டு உங்கள் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியே நடிப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு பிரச்சனை. அதெல்லாம் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. யார் யார் உங்களை சுயநலமாக பயன்படுத்தினா, யார் யார் உங்களை ரொம்ப காயப்படுத்தினாங்கங்கிறது இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் உங்களுக்கே தெரியுது. ஓ, நம்ம இவ்வளோ நாள் புரியாமல் இருந்திருக்கோமோ, வாழ்க்கையோட அனுபவங்களை புரிஞ்சுக்காமல் நம்ம ஓவர் திங்கிங்கில் பாசம் வச்சிட்டோமோ அப்படின்னு. சரி, இது யார் வெளிச்சம் போட்டு காட்டினா? இப்போ கண்டகசனி கண்டகசனி கண்டகசனின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு என்ன பண்ணார், இந்த ஒரு வருட காலத்தில் பல விஷயங்களை உங்களை புரிய வச்சிருக்கார். ஸோ அப்படிப்பட்ட தருணத்தில் கன்னிராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது? ஃபஸ்ட்டு ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, முயற்சிகளில் வெற்றி. முடியாதுங்கிற வார்த்தை இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய அகராதியில் கிடையாதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? குரு பகவான் கொடுக்க போகிறார். அதேபோல் 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துடைய செயல்பாடுகளை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக யாருக்கு பார்க்க போகிறார்? 7ஆம் இடத்து அதிபதியான குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து பார்க்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்னி ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை உறுதி. இவ்வளோ நாட்களாக கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இனிமேல் தான் சந்தோஷத்தை சந்திக்க போறீங்க. வரன் தேடி அமைஞ்சு, அதாவது ஓகே ஆகி கூட கேன்சல் ஆன சூழ்நிலை கன்னிராசிக்கு நிறைய அன்பர்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டம் மாறப்போது. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய செயல்பாடு யாருக்கு அதிகமான பங்கு இருக்குன்னா சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் அதிகமான பங்கு உண்டு. ஸோ அப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் உறுதியாக, வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய தன்மையில் கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்காங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. ஸோ அப்போ 6ங்கிறது என்னன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கன்னிராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். புதிதாக கடன் வாங்கி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. அதே போல் வண்டி வாகனங்களில் போகும்போது வீலிங் பண்ணுறது ரோலிங் பண்ணுறதை நிப்பாட்டிக்கணும். கன்னிராசி நம்மளுடைய இளைஞர்கள் வண்டி வாகனங்கள் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போங்க. உங்களுக்கும் பாதிப்பு, அதாவது உங்களுக்கு எதுக்க வரவங்களுக்கும் பாதிப்பு வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு வாகனங்களை ஓட்டுவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போகக்கூடிய ஒரு செயல்பாடாக மட்டுமே இருக்கணும் போல். அதில் வீலிங் ரோலிங்கிற விஷயங்களை செயல்படுத்தவே கூடாது. ஸோ இதில் எச்சரிக்கை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். மேக்ஸிமம் விட்டு கொடுத்து போங்க, பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு. யார் யாரெல்லாம் காதல் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்படைய போது, மகிழ்ச்சியாக இருக்க போகுது. காதலில் தோல்வி அடைந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இனிமேல் தான் காதலில் வெற்றி கொடுக்கக்கூடிய
ஒரு இனிமையான தருணம். இந்த தமிழ் புத்தாண்டில் கன்னிராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும்னா, சிவன் கோயிலில் உள்ள வீரபத்திரர் வழிபாடு பண்ணுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்துக்குரிய சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு குறைந்தது ஒரு 82% ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் லைஃப்பில் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. உண்மையிலேயே இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து தான் நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வாழ போகிறீங்க. சூழ்ச்சி வலையில் சிக்கி தவிச்சு நீங்கள் பட்ட பாடு, அந்த என்ன சொல்லணும்னா மிகப்பெரிய போராட்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல். சித்திரை முதல் சிறப்பான தன்மைகளை துலாம் ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ என்னென்ன விஷயங்களை மாற்றம் வரும் அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஒரு ஏற்றம் உண்டு. குடும்பத்தோட்டு பிரியக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு யாருக்காச்சும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, உறுதியாக குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் உறுதியாக ஏற்பட போகுது. இவ்வளவு நாட்களாக கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம நீங்க பட்ட பாடு, அதாவது ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள மீன் இருக்கும்போது அழகா ரசிப்பாங்க. அதே அந்த மீன் தரைக்குள்ள தண்ணியை விட்டுட்டு கீழே தரையில விழுந்துச்சா எப்படி துள்ளி குதிக்கும். அது துடிக்கிற துடிப்போட தன்மை சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் நீங்க கடந்த காலங்களில் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்து போட்டு நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க. மற்றவங்களுடைய விஷயங்களுக்காக வாக்கு கொடுத்து உங்களுடைய வார்த்தைக்கு இப்போ மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலிருந்து துலாம் ராசிக்கு கோச்சார கிரகங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க. இவ்வளவு நாட்களாக
உங்கள் லைஃப்பில் ஒரு பிடிச்ச வண்டி வாகனம் கூட வாங்க முடியாத சூழ்நிலை, மனசு விட்டு எதையும் வெளிப்படையாக பேச முடியாத சூழ்நிலை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய லாக், இதுலேருந்து நீங்கள் விடுதலையாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். கணவன் மனைவி ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா ஊஞ்சலாடுன்னு தான் சொல்ல முடியுது. அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் நிலைக்குமா நிலைக்காதா, பொறுமையாக இருக்குமா இருக்காதாங்கிற குழப்பத்திலே நிறையா டிப்ரெஷன் சந்திச்சிட்டிங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம். உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை இனிமேல் தான் சூப்பராக இருக்க போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை, உங்களுடைய உண்மையான பாசத்தை உங்களுடைய பார்ட்னர் இனிமேல் தான் புரிஞ்சுக்கிற போகிறாங்க. தேவையில்லாத உறவுகள்கிட்ட வெளியே வர போகிறீங்க. உங்களை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பான உறவுகள் பயன்படுத்தினதை விட போலியான உறவுகளே உங்களை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அவர்கள் உங்களை மிகைப்படுத்தி காட்டி காட்டி உங்களுக்கு கொடுத்த அழுத்தம், அவங்க சுயரூபத்தை காட்டும் போது தான் நீங்கள் புரியுறீங்க. இப்போ நம்ம இப்போ நாட்களாக ஏமாந்துக்கு இருந்தோமோண்டு. அதுவும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ வேலையில் நிறைய பிரச்சனை சந்திக்கிங்க. வேலையில் பிரச்சனை, கடன் பிரச்சனை. ஸோ இதிலெல்லாம் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை கடந்த ஒரு 2.5 வருட காலமாக இருந்தது. ஸோ அந்த நிலையிலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற துலாம் ராசிக்கு உறுதியாக கடன் பிரச்சனை ஒரு விடுதலை உண்டு. நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 2025 மே மாதத்திலிருந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு. யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உங்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொன்னோம். ஏகப்பட்ட கால்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூரு, அதுக்கப்புறம் ஈரோடு சைட்லாம் நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ஃபஸ்ட்டு குழந்தை ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு நிறைய துலாம் ராசி அன்பர்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. வெளிநாட்டிலேருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு. சில பேருக்கு இரட்டை குழந்தை பிறந்துச்சுலாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதே போல் கடந்த 2025 மே மாதத்துலேருந்து தற்போது வரை ஃபீட்பேக் கொடுக்காத நம்முடைய துலாம் ராசிக்காரங்க உறுதியாக என்ன பண்ணுங்க, கீழே நம்முடைய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த சொன்ன குறிப்பிட்ட காலத்தில் ஆண் குழந்தை பிறந்துச்சு, ஓகேவா? இரட்டை குழந்தை பிறந்தவங்க தயவுசெய்து கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் ரியாலிட்டி இறக்கமைப்பை வச்சு நம்ம எடுத்த விதங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதை தாண்டி இந்த புத்தாண்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பொதுவாகவே 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவரை குரு தற்போது வரை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ இந்த குருவோடைய பார்வை விலகுது. அப்போ என்னென்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது, உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட புதுசாக நட்பு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். அப்புறம் உங்களுக்குள்ள 1000 சிந்தனைகள், நிறைய நல்ல விஷயங்களும் உதயமாகும். அதை வெளிப்படையாக போய் என்ன பண்ணக்கூடாது, யார்ட்டையும் சொல்லி அவங்கள சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா அவங்க காப்பி பேஸ்ட் எடுத்து உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதுபோல் உங்களை விட வயது மூத்தவர்களிடம் வார்த்தைகள் விடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பாட்டி தாத்தாவுங்கிட்ட அன்பு காட்டணும், அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா வரவு எவ்வளோ வருதோ அதை முடிஞ்சளவு உடனே சேமிப்புக்கு எடுத்து வச்சிடணும். இல்லை வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டைலில் லாக் வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் உறுதியாக கோச்சார கிரகங்கள் மூலமாக துலாம் ராசிக்காரங்க துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் என்று பார்க்கலாம். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம துலாம் ராசிக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாடை பின்பற்றும் பொழுது மகத்துவமான வாழ்க்கையை பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் உங்களுக்கு இந்த புத்தாண்டு என்பது கிட்டத்தட்ட 68% ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில
இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களாம் ஒரு தங்கம், அற்புதம், டைமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபர்கள். ஆனால் அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, கோவக்காரங்க, புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க, இவங்களுக்கு எதை சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற நபர்களை விட்டு நீங்கள் தமிழ் புத்தாண்டு முதல் ஒரு முடிவு எடுத்துருங்க. உங்களை யார் யாரெல்லாம் ஒரு 3 வருடத்து காலத்தில் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை டேமேஜ் பண்ணாங்களோ, அவங்கள ஃபுல்லாக ஒன்று என்ன பண்ணுங்கன்னா டோட்டலாகவே பிளாக் பண்ணிடுங்க. அவங்க நம்பரை ஃபுல்லாக பிளாக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு அற்புதமான தருணத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக நிறைய பிரச்சனையை சந்திச்சிருந்தாலும், கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வருவார். அப்போ இங்கே ஒரு டயலாக் கொடுத்துருவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குருமாங்களேன்னு. அப்படி கிடையாது. வாழ்க்கையில் பல ஓட்டங்களை சந்திச்சுக்கிட்டு வாழ்க்கையுடைய ஒரு சரியான தருணத்தில் போக முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை, நடக்கக்கூட முடியாத நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு ரன்னிங் ரேஸில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய தருணம் தான் 9ஆம் இடத்தில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு நல்ல நிலை. கிட்டத்தட்ட ஆனி மாதத்துக்குள்ள நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அவர் 9ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்க, அதுவே பெஸ்ட்டு. ஓகேவா? இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டம், கவலை, துன்பம், போராட்டம், பிரச்சனை, மன அழுத்தம், புரிந்து கொள்ள முடியாத மனநிலை, இந்த நிலையிலிருந்து வெளியே வர போறீங்க. ரிலாக்ஸாக உங்களை நீங்களே ரசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் தெரியும். ஏன்னா பொதுவாகவே ஒரு சுயநலம் இல்லாதவர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களை சுயநலவாதின்னு தான் ஒரு பட்டமே கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட மனநிலையில் உங்களுக்குள்ளேயே நிறைய தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணக்கூடிய நிலைகள் கடந்த காலங்களில் நடந்தது. கிட்டத்தட்ட விருச்சிக ராசியில் பிறந்த அனுச நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
கடந்த 6 மாத காலமாக நீங்கள் படுற கஷ்டத்துடைய அளவு வேற லெவல். கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயம், நட்புகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை, காதலில் ஏற்பட்ட பிரச்சனை, யார் மேலே அதிகமாக அன்பு வச்சிங்களோ அவங்களால பிரச்சனை. ஸோ பிரச்சனை 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 ஈக்குவல் டு அனுஷ நட்சத்திரம். பிரச்சனையை கொடுத்ததெல்லாம் அவங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு பழியை போட்டுட்டு அவங்க தப்பிச்சிருப்பாங்க. எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அந்த நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களை ஒரு என்ன சொல்லணும்னா, உங்கள் முகத்தை நீங்களே பார்த்து ரசிக்க போகிறீங்க. நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். உங்கள் ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் வரும். ஒரு நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் உங்களை உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். உங்களுடைய முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் மீண்டு வர போகிறீங்க. இனிமேல் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் வெற்றி பெறுவீங்க. உங்களை விட வயது குறைந்தவர்களால் ஏற்பட்ட மன அழுத்தம், அவர்கள் கொடுத்த டார்ச்சர், உங்களை அழுத்தம் ஏற்படுத்தின விஷயங்கள் அத்தனையிலும் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. யார் யாரெல்லாம் நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களில் காதல் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அதுபோல் பல பிரச்சனைகளை காதல் மூலமாக சந்திச்சிங்களோ, அத்தனை விதமான அன்பர்களுக்குமே காதலில் ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உண்மையான காதல் வெற்றி பெறக்கூடிய தன்மை குரு பகவான் மூலமாக நடக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களை போலியான அன்பு வச்சு பாசம் வச்சு காயப்படுத்துகிறாங்களோ, காதல் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஏமாத்துறாங்களோ, அவர்கள்லாம் உங்களை விட்டு வெளியேற போகிறாங்க. சரியான பாதையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. உங்கள் லைஃப் பெரிய டேர்னிங் சந்திக்கக்கூடிய அமைப்பு. விருச்சிகராசி குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்படைய போகுது. ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அதனாலேயே நிறைய விருச்சிகராசி என்பர்கள் தன்னுடைய பார்ட்னரை புரிய வைக்க நிறைய டைம் ஒதுக்கியிருப்பீங்க. ஆனால் எதுலையுமே ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்காது. பொதுவாக ஒரு விருச்சிகராசி நபர்களை மற்ற ராசிக்காரங்க திரும்ப முடிக்காங்கன்னா அவங்க யோகக்காரங்க தான் சொல்லுவேன். ஏன்னா அத்தனை விதமான பாரத்தை நீங்கள் சுமந்துக்கிறீங்க. எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய தன்மை தான் நம்ம விருச்சிகராசி பெண்களுக்கு உண்டு, ஆண்களுக்கு உண்டு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. யார் யாருக்கெல்லாம் திருமணம் முடியலைன்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்குற சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால உங்களுடைய நட்புகள் இனிமேல் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. தனித்து விடப்பட்ட விருச்சிகராசி என்பர்கள் ஒரு கூட்டணியாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பார்ட்னர்ஷிப் இனிமேல் தான் அங்கீகாரத்து பெறக்கூடிய தன்மையை வரப்போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ சொந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முழு கவனம் செலுத்தணும். புதிதாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் உங்களை நம்பி மட்டுமே தொழில் தொடங்கணும், மற்றவங்களை நம்பி தொழில் தொடங்கி ஏமாந்துடக்கூடாது. ஓகேவா? பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலேருந்து ஆனி மாதத்திலிருந்து மிகப்பெரிய அற்புதங்களையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய உணர்வுபூர்வமான சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசியில் முதன்மையான நபர்கள் தான் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள். உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு எத்தனை சதவீதம் கோச்சார கிரகங்கள் நன்மையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது 93% உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம். ரொம்ப நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான செயல்பாடுகளும் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மை கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா நீங்கள் பொதுவாக விருச்சிகராசி என்பர்கள் ஐயப்பன் வழிபாடு செய்யும்போது ஐயப்பனை மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சிகராசிக்காரங்க சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது சங்கடங்கள் இல்லாத விஷயங்கள், மன அழுத்தம் இல்லாத விஷயத்தை நம்முடைய விருச்சிகராசிக்காரர்கள் உறுதியாக வழிபாடு மூலமாக பெறுவீர்கள் என்பது
நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா நிற்கீங்களோ, உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. ஏன்னா எல்லா விஷயத்திலும் ஏமாற்றத்தை தான் சந்திச்சுக்கிருக்கீங்க. வேலையில், பொருளாதாரத்தில், குடும்ப ஒற்றுமையில், மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். தனுசு ராசிக்காரங்க மனதளவில் கஷ்டப்பட்ட கஷ்டம் கவலையெல்லாம் ஒரு லிஸ்டே கொடுத்துடலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டாமினேஷன் உங்களுக்கு கடந்த காலங்கள் நடந்துக்கிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றம் வரப்போகுதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற போறீங்க. உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. குடும்ப ஒற்றுமை உறுதியாக சூப்பராக இருக்க போது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. நிம்மதியாக தூங்க போகிறீங்க. இதெல்லாம் எக்ஸட்டாக கிடைக்கும், எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகமாக நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ என்னென்ன விஷயங்களை நீங்கள் ரொம்ப போராடிக்கிறீங்கன்னு நினைக்கிங்கன்னா, ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனை, மற்றொன்று வேலை இல்லாத பிரச்சனை. இந்த வேலை இல்லாத பிரச்சனை தனுசு ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடமாக அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மன நிம்மதி இல்லாமல் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் உண்மையாக வேலை பார்த்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்க. ப்ரமோஷன் ஆக வேண்டிய சூழ்நிலாம் பல கடந்த காலங்களில் பல தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டது. ப்ரமோஷன் ஆனால் சந்தோஷம், ப்ரமோஷன் ஆனால் எங்கே சந்தோஷம்? இல்லவே இல்லை. இல்லை, தனுசு ராசி என்பவர்களுடைய பெண்கள், அது தனுசு ராசியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் படுற கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தை சந்திக்கிங்க. உங்களுடைய கணவர் குடும்பத்தார் மூலமாக நீங்கள் படுற கஷ்டம் துன்பங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர். நீங்கள் அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்க.
சரி நம்மளுடைய ஹஸ்பண்டுடைய குடும்பம் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினச்சி கடைசியில் உங்களை புரியறதே நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு டிப்ரெஷன். அதுவும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாக இருக்குன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு திருமண வாழ்க்கையில் அதிகமான போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, பொருளாதார விஷயங்கள் அதிகமாக போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் கடந்த ஒரு 9 மாத காலமாக நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது என்பது உண்மை. ஸோ அப்போ எப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வரும், எப்போ குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து சித்திரை மாதத்திலிருந்து படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. ஆனி மாதத்திலிருந்து அற்புதமான மாற்றங்களை உணரக்கூடிய தன்மை உண்டு. மன நிம்மதியும் சந்தோஷங்களையும் அதிகமாக எதிர்பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் இனிமே தான் மன நிம்மதி சந்தோஷம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ளே நீங்கள் உட்கார போகிறீங்கன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ இங்கே பொருளாதாரம் நல்லா வரப்போகுது, சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மன அழுத்தங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. நிறைய முன்னேற்றமான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய அப்பாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். உங்கள் அப்பா ஏதாச்சும் உங்கள்கிட்ட விவாதங்கள் பண்ணுறாங்க, ஏதாவது உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ண கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ முடிஞ்ச அளவு புரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட விவாதம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா கிரகங்கள் தான் அந்த தாக்கத்தை கொடுக்குறாங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ண அவசியமே இல்லை. ஓகே பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அதேபோல் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த நம்மளுடைய நேயர்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் தேவை. கருத்து வேறுபாடுகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ சமூக வலைதளங்களில் ஏதாவது வீடியோ பதிவு போடுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ரொம்ப யோசித்து பதிவு போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுறது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை டூப்ளிகேட்டாக மாற்றக்கூடிய தன்மை நிறைய பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும். ஸோ அதில் கவனம் தேவை. ஓகேவா? அதேபோல் தனுசு ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் தான் நீங்கள் உங்களையே உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டுன்னா, முருகன் வழிபாடு பின்பற்றுங்கள். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே உறுதியாக போயிட்டு வாங்க. ஸோ இதை சரியாக நீ பின்பற்றினீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு கிரகமைப்பு ரீதியாக உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 84% ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை
உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் இனிமையான ஒரு வருடம், இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் 12 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 11 வருஷம் முடிஞ்சு 12வது வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த அற்புதமான காலம். ஏன்னா குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடந்து சுற்றி வந்து திரும்ப உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கடகராசிக்குள்ளே இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே வரார். கிட்டத்தட்ட எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். குரு பகவான் ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றத்தை கொடுப்பார். மகர ராசிக்காரங்க 12 வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. 24 வயசில் நீங்கள் பட்ட கஷ்டத்தோடைய ஸ்டைலில் கொஞ்சம் மாறி இருக்கும். 36 வயசுக்கு அப்புறம் தான் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே நீங்கள் உணர்வீங்க. உங்களோட லைஃபோடைய அதாவது ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல, அடுத்த கட்ட ஒரு ஸ்டெப்புங்கிறதே 36 வயசுக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ அதே எப்படி நம்ம எடுக்கிறோம்னா, உங்களுடைய ராசிக்கு அதாவது 2க்குரிய சனி பகவானுடைய அமைப்பும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதியான குருவுடைய செயல்பாடும் கரெக்டாக 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 12 வருஷம் உங்கள் கூட ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டாங்கன்னா அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. ஆனால் 12 வருஷம் ஒருத்தவங்க நிலையாக இருக்கிறது பெரிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 12 வருஷத்துலேயே உங்கள்கிட்ட என்னென்ன தேவையோ, உங்கள்கிட்ட வந்து என்னென்ன வாங்கணுமோ, உங்களை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திட்டு எஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடு தான் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்கள் நடந்திருக்கும். ஸோ ஆனால் இந்த புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு என்பது மகர ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம்ங்கிறத தெளிவாக சொல்லலாம். அப்படிப்பட்ட தருணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்களே உங்களை உணரக்கூடிய தருணம். உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க, உங்களை கஷ்டப்படுத்தினவங்க, உங்களை காயப்படுத்தினவங்க அத்தனை பேருமே உங்களை விட்டு தள்ளி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்குது. மேலும் உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கள் தகர்த்தெறிய போகிறீங்க. பல விஷயங்களை முடிச்சு காட்ட போகிறீங்க. முடியாது அப்படின்னு உங்களை யாரெல்லாம் இந்த விஷயம் நீ செஞ்சால் நடக்காது, நீ இதை செஞ்சால் உருப்படாதுன்னு உங்களை சொன்னாங்களோ அத்தனை விதமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக பல ஏழ்றையை சந்தித்தவங்க தான் நீங்கள். வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டவங்க தான் நீங்கள். உறவுகளால் ஏமாற்றப்பட்டேன், கணவன் மனைவி உறவுக்குள்ள பல சிக்கல்களை சந்தித்து வந்த மகர ராசி என்பவர்களுக்கு இனிமே தான் சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படும். திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பும் முனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருப்பு முனை உறுதியாக உண்டு. திருமணமே நடக்கலை, பல வரன்கள் தேடி தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம், எங்களோட லைஃப்பில் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியலன்னு வருத்தப்படுற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம்.
கிட்டத்தட்ட மகர ராசி அன்பர்கள், பல அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு. உறுதியாக சொந்த வீடு என்பது நம்ம ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம மகர ராசி மற்றும் மேச ராசி இந்த 2 பேருமே தன்னுடைய உழைப்பினால் வரக்கூடிய வீடை தான் சொந்த வீடுன்னே சொல்லுவீங்க. உங்கள் அப்பா ஒரு வீடு கொடுத்தாலும் சரி, இல்லை அம்மா வழி சொத்து மூலமாக வீடு கிடச்சிருந்தாலும் சரி, அதை உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லவே மாட்டீங்க. உங்கள் உழைப்பினால் நீங்கள் எப்போ வீடு கட்டுறீங்களோ அதை தான் நீங்கள் உங்கள் சொந்த வீடுன்னு சொல்லி தைரியமாக ஒரு மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக நீங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி எடுக்கலாம். சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சி எடுக்கலாம். அல்லது சொந்தமாக உங்கள் வீடு கட்டக்கூடிய நிலங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் எடுத்தால் உறுதியாக வெற்றி. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணம்லாம் மகர ராசினியர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்குது. அதே போல் காதலில் சிக்கி தவிச்சு காதல் மூலமாக பல ஏமாற்றத்தையும் பல பிரச்சனையும் சந்தித்து வந்த மகர ராசி இனிமேல் காதலில் இனிமேல் சந்திக்க போகிறீங்க. எப்படி ரிஷபராசிக்காரங்க உண்மையான அன்புக்காக இயங்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க உண்மையான பாசத்துக்காக இயங்குறீங்க. பல போராட்டங்கள் கொடுத்தாலும் பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவங்கள மன்னிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து உண்மையான அன்பு கிடைக்குமான்னு தான் எதிர்பார்க்குறீங்க. உங்களை பயன்படுத்தி உங்களை அதாவது ஒரு போராட்டத்தை கொடுத்த நபர்களுக்கு கூட அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் சாமி கும்பிட்றீங்க. ஸோ அந்த நிலையில் உங்களுடைய ஒரு நல்ல குணத்துக்கு ஒரு நல்ல ஒரு பண்புக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். ஸோ அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு கொடுக்கறது, பொருளாதாரத்தை கொடுத்து உதவுறதுலாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மகர ராசிக்காரங்க யார்கிட்ட பணம் கொடுத்தா திரும்ப வாங்குறதே கிடையாது. வச்சுக்கிட்டு நல்லா இருக்கட்டும், அவங்களா நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ஒன்று விட்டு கொடுத்துறீங்க, இல்லாட்டி நீங்கள் கேட்டாலும் நீங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை தலையிடுவதில் கவனமாக இருக்கணும். அதே போல் அந்த நண்பர்களுக்காக உறவுகளுக்காக தன்னை தியாகம் செய்யக்கூடிய பன்மை உள்ளவர் தான் நீங்கள். அவங்களுடைய லைஃப்பில் ஒரு வெளிச்சம் வேணும்னா நான் மெழுகுவர்த்தியாக கூட இருக்கேன், என்னை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தானாக போய் உருகி தன்னோட லைஃப்பை தொலைச்சவங்க தான் நீங்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் யார் உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு ஃபோன் பண்ணாலும் சரி தயவுசெய்து தலையிட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பிரச்சனை உங்கள் மேலே பழி சுமத்தி உங்களை லாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ அடுத்தவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஓடோடி போய் நின்னது, அதே போல் அவங்களுக்காக நேரம் ஒதுக்குனதெல்லாம் போதும். ஏன்னா அப்படி ஒதுக்கியும் கூட உங்கள் பேர் நல்ல பேர் வரல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா, சரியாக திட்டமிடுதல் செஞ்சு நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உறுதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த காலகட்டம் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டுன்னா, இருக்கங்குடி மாரியம்மனை போய் பாட்டுவாங்க. சாத்தூர் பக்கத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் பக்கத்தில் இருக்கன்குடி என்ற அம்மன் மாரியம்மன் இருக்காங்க. ஸோ அவங்கள மனசார பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் மனதார உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் சதவீத அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறைஞ்சது 93% உங்கள் லைஃப்பில் ஒரு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை
எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். என்னென்ன விஷயங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்க உறவுகள் உறுதியாக உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக, குறைஞ்சது 2.5 வருட காலமாகன்னு கூட சொல்லலாம், நிறைய பிரச்சனைகள் கும்பராசிக்காரங்க தன்னுடைய நம்பிக்கை உறவுகள் மூலமாக தான் பிரச்சனையவே சந்திச்சுக்கிறீங்க. யார் யாரெல்லாம் ரொம்ப கேர் பண்ணீங்களோ, யாரை யார் ரொம்ப நம்புனீங்களோ அவங்க மூலமாக தான் நீங்கள் பிரச்சனையை சந்திக்கிங்க. அதுவும் கும்பராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக நிறைய எதிர்மறையான கருத்துக்கள். உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில் கும்பராசி அன்பர்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல பாண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா உங்கள் பார்ட்னர் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை மட்டம் தட்டியிருப்பார். நீங்கள் என்ன அன்பை காட்டினாலும் சரி, அக்கறை காட்டினாலும் சரி, அது நடிப்பு அப்படின்னு சொல்லி உங்களை அவங்க கஷ்டப்படுத்தினது தான் அதிகம். அப்போ பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பட்ட பாடு, கணவன் மனைவி ஒற்றுமையில் பட்ட பாடு பெரும்பாடு. ஒரு 2.5 வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய கணவருடைய ரியல் கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய மனைவியோடைய உண்மையான அன்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய எதிர்பார்க்காத செயல்பாடெல்லாம் நடந்துருச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய முயற்சியில் ஏற்படக்கூடிய வெற்றி எல்லாமே தமிழ் புத்தாண்டிலிருந்து நிறைய உணர்வுபூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய தன்மை உண்டு. கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலிருந்து உங்களுடைய ராசியின் அதிபதியை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்க. குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் கொடுக்க போகுது. ஃபஸ்ட்டு வெளிநாடு பயணங்கள், சுப விரய செலவுகள், அதே போல் பார்த்தீங்கன்னா நிம்மதியான தூக்கம், கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு சந்தோஷம், உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர்லேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு பாக்கியம், சிரித்து பேசி ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் உள்ள உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறத தெளிவாக சொல்லலாம். அப்புறம் கும்பராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் சொந்த தொழில் பண்ணி அதிகமாக தொழிலை லாக் ஆனீங்களோ,
பார்ட்னர்ஷிப் தொழில் வச்சு நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்களோ, நம்பி ஏமாந்தேங்கிற நிலைமையில் இருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக நம்பிக்கை வீண் போகாதுங்கிற ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு காத்திருக்கீங்க அப்படின்னா ஆவணி மாதத்திலிருந்து தொழில் தொடங்கும். உறுதியாக உங்கள் தொழிலில் வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க, அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு காத்திருக்கீங்கன்னா உறுதியாக ஆரம்பிக்கலாம். ஆவணி மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கணும். உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கார். ஸோ அப்போ உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க. நீங்கள் சூப்பராக நிறைய நல்ல விஷயம் செய்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு அற்புதமான நபர்கள்லாம் கிடையாதுன்னு சொல்லி உங்களை மிகைப்படுத்தி காட்டி உங்களை ஏமாற்ற ஒரு குழி தோண்டுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும்? உறுதியாக கவனமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் உறவுக்குள்ள கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நிறையா நெகட்டிவாக தப்பாக சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் அவங்க சொல்கிறத அப்படியே நம்பக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்த கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதையும் முழுமையாக நம்பிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நீங்கள் பொதுவாகவே இந்த காதல் திருமணம் முடித்தவங்க, ஓகேவா, காதல் திருமணத்தால் பாதிப்பு ஒரு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதியாக அந்த நிலைமையிலேருந்து மாற்றம் வரும். தன்னுடைய கணவர் எப்போ புரிஞ்சுக்கிடுவார், தன்னுடைய அன்பை எப்போ புரிஞ்சுக்கிடுவான்னு எதிர்பார்க்குற கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய கணவர் தன்னுடைய தவறை உணர்ந்து தான் மேலே உள்ள தப்பை உணர்ந்து உங்கள் கூட அன்பாக பாசமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல் கும்பராசியில் பிறந்த நம்முடைய சினிமா துறையில் இருக்கக்கூடிய சின்ன திரை, பெரிய திரை மற்றும் யூடியூப் சேனல், சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னை பிரபலமாக்கணும் அப்படின்னு துடிப்புடன் இருக்கக்கூடிய நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உறுதியாக அங்கீகாரம், அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போது. உங்களுக்கான ஒரு பதவி தேடி வரும், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், உங்கள் லைஃப்பில் பெரிய ஏற்றம் உண்டு. ஸோ நான் சொன்ன கவனமான விஷயங்களை கரெக்டாக இருந்தீங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய கும்பராசி என்பர்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யும்பொழுது உறுதியாக துன்பம் இல்லாத, குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை உறுதியாக உண்டு என்பதை தெளிவாக சொல்லலாம். உங்களுக்கான இந்த புத்தாண்டு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு 89% வெற்றியும் மகிழ்ச்சியும் நிலையான தன்மையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே, மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை, எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு
உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து தான் நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. கிட்டத்தட்ட சனி பகவான், அதே போல் ராகு பகவான், இவங்க 2 பேருமே உங்களுடைய வாழ்க்கையில் பல எதிர்வினைகளை கொடுத்துட்டாங்க, பல பிரச்சனைகளை கொடுத்துட்டாங்க. ஸோ இதை கடந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதத்தில் வந்து ஜம்முன்னு உட்கார். அதுலேருந்து தான் உங்கள் லைஃபோட டேர்னிங்கே உங்களுக்கு வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக எல்லா பிரச்சனையும் சந்திச்சிட்டிங்க. அதாவது 7.5 அப்படிங்கிறது மகர ராசிக்கு நடந்தது உண்மைதான். ஆனால் இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கே இந்த 7.5 வருஷத்துடைய அனுபவங்களை நீங்கள் உணரக்கூடிய தன்மையில் நீங்கள் பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க. நட்புகள், உறவுகள், பாசம், அன்பு, அக்கறை எல்லாமே காணாமல் போச்சு. அதுவும் மீனராசிக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான கடன் பிரச்சனை லிஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. கடன் உங்களுக்காக வாங்கினீங்களா? இல்லவே இல்லை. உங்களுக்காக வாங்கின கடன் 20%னா மற்றவர்களுடைய கடனை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய சதவீதம் தான் 80%. ஸோ அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம், கடன் சுமையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உறுதியாக கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றன. உங்களுடைய முயற்சியில் பல தடைகளை உண்டு பண்ண ஆப்போசிட் பார்ட்டி இனிமேல் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போகக்கூடிய நிலைமை அவங்களுக்கு உங்களுடைய குரு பகவான் இயக்கி கொடுக்கப்படுறார். சரியா? உங்களுடைய முயற்சியில் அவ்வளோ வெற்றி கிடைக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. கடன் பிரச்சனைந்து உறுதியாக மீண்டு வர போகிறீங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய எதிர்வினைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய நிலை மாறப்போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே தான் சிறப்படைய போகுது. அப்புறம் திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிருக்கீங்க, வரன் வந்து அமையவே மாட்டேங்க, என்ன பண்ணே தெரியல அப்படின்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை, அதுவும் உங்கள் ஊர்லேயே இருக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டு பக்கத்திலே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு மேட்சிங் அமையக்கூடிய தன்மையில் ஜாதக நிலையில் ஒரு சாதகமான சூழ்நிலை உண்டு. நட்புகள் மூலமாக அதிக ஏமாற்றங்களை சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நட்புகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய தருணமும் இந்த தருணமே. ஓகேவா? உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்து பல இன்னல்களை கொடுத்துட்டார், பல பிரச்சனைகளை கொடுத்து வந்தார். அவரை வந்து குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால தேவையில்லாத நட்புகள் உங்களை விட்டு விலகிரும். உண்மையான நட்புகள் உங்கள் கூட வந்து உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமை ஜாதகம் இயக்கப் போகிறது என்பது உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கல, ஒரு பதவி உயர்வு கிடைக்கல, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய உழைப்பினால் நீங்கள் உயர்ந்தவங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பட்டம் வழங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பவர்ஃபுல் சிறப்பாக இருக்க போது. அதேபோல் லாபஸ்தானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், பதவி உயர்வு உறுதியாக உண்டு. யார் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நிறைய போராட்டங்களை சந்தித்து
உறவுகளை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக 2வது திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. உங்களுடைய உறவில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய தன்மை உறுதியாக ஏற்பட போகுது. அப்போ உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கலைன்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உறுதியாக இப்போ நடக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, புதிதாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு யாராவது ஐடியா கொடுத்தாங்கன்னா தயவுசெய்து புதிய கடன் வாங்காதீங்க. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அந்த 12ஆம் இடத்ததிபதி ராசியில் இருக்கார். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் பயணம் செய்ய போகிறீங்க அப்படின்னா உறுதியாக கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு பயணம் செய்யணும். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா முடிஞ்சளவு நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்யும்போது மீளாத துயரத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் அன்னையுடைய ஆசீர்வாதம் மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மீனராசி என்பவர்களுக்கு சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது குறைஞ்சது உங்களுக்கு 92% ஏற்றங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு நம்முடைய தமிழர்கள் அனைவருக்குமே மேஷம் முதல் மீன ராசியில் அத்தனை அன்பர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வருடம். பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் கடந்து தன்னுடைய வாழ்க்கையில இதுதான் லட்சியம், இந்த லட்சியத்தை விட்டு நான் வரமாட்டேங்கிற கொள்கையுடைய நபர்கள் யார் யாரெல்லாம் ஒரு கொள்கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கீங்களோ உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய அற்புதமான தருணங்கள், உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்காத மாற்றங்களை எல்லா விதமான முன்னேற்றங்களையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக சனி பகவான் மூலமாக இயக்கி கொடுக்க போகிறார். அதான் முக்கியம். குரு தனித்து இயங்க போகிறது கிடையாது. சனி பகவானுடைய எதிர்வினைகளை குரு பகவானுடைய பார்வை மூலமாக எதிர்வினை உங்கள் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம் இல்லாத முன்னேற்றமான பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போது. தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற தமிழ் புத்தாண்டுக்குரிய சிறப்பான செயல்பாடுகள்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. இது உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% உறுதியாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உறுதியாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பிட நான் தெளிவாக சொல்ல ரெடியாக இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உறுதியாக நம்மளை கான்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ எல்லாமல்ல சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.